ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமி ஸ்டைல்ஸ்லேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து 1 மாதத்தில் 6 கிலோ குறைச்சிருக்கேன். அது 6 கிலோ எப்படி குறைச்சேங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து தான் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி என் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 1 மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதோட வந்து ஒரு சக்ஸஸை வந்து பார்த்துருக்கேன். அதோடய சக்ஸஸ் தான் வந்து என்னுடைய 6 கிலோ குறைஞ்சது. என் வாழ்க்கையில் வந்து 1 கிலோ குறைக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் வந்து நான் வந்து பிறந்ததுலேருந்தே குண்டு தான். அது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து குண்டாக இருக்கிறனால வந்து அதை பற்றி எனக்கு ஒரு பெருசாக ஒரு கவலையும் நான் பட்டதில்லை. குண்டாக இருக்கிறோம், நம்மளுடைய ஜீனே அப்படி தான். ஏன்னா எங்கள் அம்மாவும் குண்டு தான். எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து குண்டாக இருக்கிறத பற்றி யாருமே கவலைப்பட்டதும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரே சொல்லுவாங்க, ஏன் உடம்பு இழைக்கிற அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் வந்து கடை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். செப்பல் கடை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கடையில் இப்போது 2 வருஷம் ஆக போகுது. 1.5 வருஷமாக வந்து கடையில் உட்காந்து எனக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு வந்து 2 டெலிவரி, 2மே சிசேரியன். அதனால் வந்து இடுப்பு வலி என்னால் தாங்கவே முடியாது. எப்படி தான் வந்து எனக்கு வந்து யாரோ வந்து முதுகு அமுத்தி விட மாட்டாங்களா, இல்லை வந்து எனக்கு அப்படியே 1.5 வருஷத்தில் வந்து செம்ம பேக் பெயின் வந்துருச்சு. உட்காந்து ஒரு ரெஸ்ட் எடுக்க கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எங்கள் வந்து கடை வச்சு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து வண்டிக்கு போயிட்டார். வண்டிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு எங்கள் தாத்தா கொஞ்சம் நேரம் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து மதிய டைம்லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஃபுல்லாக நானே தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்படியே வந்து ஒரு 4 மாதம் வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லை. வீட்டுக்கு போய் சமைக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டுக்கு வரணும், அப்புறம் வீட்டு வேலை செய்யணும், கடையை பார்க்கணும், படிக்கணும், எக்ஸாம் பண்ணணும். இப்படியே ரொம்ப டயர்டாகிடுச்சு. என் உடம்பு ஃபுல்லாகவும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்புறம் நான் கடையில் உட்காந்து என்னன்னா, நான் வந்து பாப்பா 2வது பாப்பா பிறக்கிறப்போ வந்து 84 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதே தான் ஒரு 3-4 வருஷம் வந்து அதே 84லே தான் இருந்தேன். நம்ம ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. அது வந்து எனக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இல்லை. சரி, நம்ம ஏன் குண்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இதாகவே தெரிஞ்சதில்லை. ஆனால் கடை வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கடையில் உட்காந்து எனக்கு செம்ம பேக் பெயின் வந்துருச்சு. அதுலேருந்து எப்படிடா நம்மளை வந்து இது பண்ணிக்கணும், ரெக்கவர் பண்ணிக்கணுன்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கடைக்காரக்கா வந்து சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, யாரையாவது வந்து மாற்றி விட்றதுக்கு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மாற்றி விடவும் யாரும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் அவர் வந்து வண்டியிலேருந்து வந்துட்டால் 1 வாரம் இருப்பார். அவர் வந்து 1 வாரம் வந்து எனக்கு ரெஸ்ட்டு தர மாதிரி கொஞ்ச நேரம் என்னை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்துப்பார். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டீன் இதையே வந்து 1.5 வருஷமாக இப்படியே போயிட்டு என்னுடைய வெயிட் வந்து 96 கேஜி. நானும் அதிகமாகவும் சாப்பிட்றதும் இல்லை, எனக்கு ரெஸ்ட்டும் இல்லை. எல்லா வேலையிலையும் பரபரப்பாக ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். அப்பயும் வந்து என்னுடைய 96 கேஜி வந்ததுக்கப்புறம் ஐயோ இதுதான் வந்து ஓவர் வெயிட்டு வந்து என் வயிற்றில் குழந்தைங்க இருக்கிறப்ப கூட எனக்கு இவ்வளோ வெயிட் வந்ததே இல்லை. சும்மா உட்காந்து இவ்வளோ வெயிட் ஏறிடுச்சே அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணி டிசம்பரில் முடிவு பண்ணிட்டேன், சாப்பிடணும். எனக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் எனக்கு ஒயிட் ரைஸ் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. அவ்வளோ வந்து எனக்கு ஒயிட் ரைஸ்னால் பிடிக்கும். பிரியாணி இந்த மாதிரி 96 கேஜி வந்து ரொம்ப அதிகமான வெயிட்டு. ஏன்னா நான் பாப்பாங்க 2 பேர் டெலிவரி ஆகிறப்போ கூட நான் இவ்வளோ வெயிட் இருந்ததில்ல. சும்மா உட்காந்து இவ்வளோ வெயிட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து முடிவு பண்ணேன், நம்ம வந்து 2025ல் எப்படியாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும். நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வண்டி போயிடுவார், குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் பாட்டி தாத்தாவும் வந்து அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா 9 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் வந்து நம்ம லைஃப்பை நம்ம தான் வந்து டிசைட் பண்ணோம். அதனால் வந்து நான் வந்து டிசம்பர்லேயே முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஜனவரியிலேருந்து நானே எடுத்துக்கிட்ட முடிவு என்னன்னா, ஃபஸ்ட்டு சர்க்கரையை ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிடணும்.
2வது ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது வந்து நம்மளை கெடுக்கிறதே ஒயிட் ரைஸ் தான் அப்படின்ட்டு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதையே நிறுத்திட்டேன். ஃபுல்லாக இதுதான் வந்து வெயிட் லாஸில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து இந்த 2 தான். இந்த 2யும் நான் வந்து குறைச்சிட்டேன். எனக்கு அப்படியே வந்து நான் வந்து கொஞ்சம் டயட் இருந்தேன். டயட் இல்லாமல் எக்ஸசைஸ் சுத்தமாக பண்ணல. எக்ஸசைஸ் போகிறதுக்கெல்லாம் டைமே இல்லை. நான் கடைக்கு வந்து 9 மணிக்கு தான் வந்து வருவேன். வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு செய்வேன். நான் எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சுட்டு படுக்கிறதுக்குள்ளே ஒரு 11 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் படுத்தோம்னா நம்மளுக்கு தூக்கமும் வராது. அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவுமே கம்மங்கூழ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து அன்னைக்கு ஓட்டிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட்டு 2வது டேலேருந்து சாப்பாடு, ஆனால் ஃபஸ்ட் டே வந்து சாப்பிடல. ஒயிட் ரைஸ் சாப்பிடவே இல்லை. 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்குமே நான் வந்து ஃபுல்லாக இதே தான். காலையில் கருப்பு கவுனி அந்த மிக்ஸ் வச்சு அரைச்சி வச்ச மிக்ஸை வந்து கஞ்சி பண்ணி அதை காலையில் சாப்பிட்ருவேன். மதியம் 2 தோசை, 6 to 7 மணிக்குள்ளே 2 சப்பாத்தி, சுடு தண்ணி. இதெல்லாம் நான் ரொம்ப கூட தண்ணி குடிக்கணும்னாங்க. தண்ணியெல்லாம் எனக்கெல்லாம் சுத்தமாக இறங்கலை. ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு நான் 3 தான் ட்ரை பண்ணேன். இந்த 3 ட்ரை பண்ணி எனக்கு வந்து 6 கிலோ குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 1ஆந்தேதி நான் வந்து வெயிட் செக் பண்ணல. நான் வந்து ஒரு 7ஆந்தேதி வாக்கில் தான் செக் பண்ணேன். அப்போ வந்து நான் 94 கிராம்ஸ் என்னமோ வந்து வெயிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜனவரி 31ஆந்தேதி வந்து என்னுடைய வெயிட் வந்து 87 கிலோ இருந்தது. எனக்கு வந்து இது செம்ம வந்து ஒரு இது வந்து குறைஞ்சிருச்சு. எனக்கு வந்து 6 கிலோ எப்படிடா நம்ம குறைச்சோம், நம்ம வாய் எப்படிடா நம்மளுக்கு அடங்குச்சுன்ட்டே தெரியல. ஆனால் வந்து குறைச்சிட்டேன். அப்புறம் வந்து இதையே தான் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இனிமேட்டு டெய்லியும் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன சாப்பிட்றேங்கிறது போட போகிறேன். என்னோடய ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு பண்ணி மெசேஜ் பண்ணால் தான் நான் வந்து நான் எதுவும் தப்பு பண்ணுவேன்ல, டெய்லியும் இந்த தப்பெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ணால் சரின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா என்னோட வந்து சேர்ந்து நீங்களும் வந்து குறைங்க. எனக்கு தெரியாது, என்னோடைய முதல் அனுபவம். நீங்களும் ஏதாவது தப்பு குறை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.